இந்த ஒரு லேடி சூடாக இருக்கிற தண்ணிக்குள்ளே அவங்களோட கையை விடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சுடாமல் ரொம்பவும் ஜில்லுன்னு இருக்கு. ரொம்பவும் சூடாக இருக்கிற சூப்பையும் குடிச்சு பார்க்குறாங்க. அப்பயும் அந்த சூப் அவங்களுக்கு ஜில்லுன்னு தான் இருக்கு. அப்போ ஹோட்டல் செஃப் வந்து ஒரு சேலஞ்ச் தராரு. யார் வேகமாக இந்த சூப்பை குடிக்கிறாங்களோ அவங்க வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க அசால்ட்டாக அந்த ஆவி பறக்கிற சூப்பை வந்து குடிச்சு முடிக்கிறாங்க. போக போக இவங்களோட நிலைமை ரொம்பவும் மோசமாக இருக்கு. எவ்வளோதான் வெயில் அடிச்சாலும் இவங்களுக்கு மட்டும் ரொம்பவும் குளிருது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த காஃபி இவங்க குடிக்க அது ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப ஐஸ் கட்டியாக மாறிடுது. இவங்க அழுதுக்குனே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது அவங்க கண்ணீர் துளிப்பட்டு அந்த ஃபேமிலி ஃபோட்டோ வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. தன்னால் தான் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவனை தனியாக கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. இவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது எதிர்க்க இருக்கிற பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ இவங்க வேகமாக போயிட்டு அதுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த ஏரியா மக்கள் நடுவில் இவங்க ஹீரோ மாதிரி தெரியுறாங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த லேடி ஆல்ரெடி இறந்து போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே இந்த லேடியோட இமேஜினேஷன் தான். இவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்கன்னா இவங்க ஃப்ரீசர் ரூம்ல பொருள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க உள்ள இருக்கிறது தெரியாம ஒரு ஆள் வந்து அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தான். இங்கேருந்து தப்பிக்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க. ஆனால் கடைசியில் முடியாம அங்கேயே மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க.